உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை ஆளுநர் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். தலைமை ஆளுநரில் கடைசி வீடியோ, அதாவது 1878 பெருங்கழகத்துக்கு முன்பாக இருந்த மிக முக்கியமான தலைமை ஆளுநர்கள் மொத்தம் 6 பேரில் 4 பேர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. வாரன் ஹேஸ்டிங், காரன் வாலிஸ், வெல்லஸ்லி, ஹேஸ்டிங் பிரபுவை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 தலைமை ஆளுநர்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னா, பெருங்கழகம் நடக்கும். பெருங்கழகம் நடந்ததுக்கப்புறம் 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலமாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இழுத்து மூடப்படும். அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 பேர்கள் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். இதை வீடியோட இந்த வாரத்துக்கான செஷன் கம்ப்ளீட்டட். சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு டெஸ்ட்டு. இதில் ஒட்டு மொத்தமாக, அதாவது ஏன்னா ஒருத்தரை பற்றி மட்டும் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ வாரன் காஸ்டிங் மட்டும் கொஸ்டின் கேட்டோம்னா எதுக்கு எடுத்தாலும் வாரன் காஸ்டிங் போயிடும். அப்போ மொத்தமாக அந்த 6 பேர் கொண்டதில் உங்களுக்கு 50 கொஸ்டின் எடுத்து வச்சாச்சு. இப்போ 50 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கடைசியில் பேசலாம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 2 பேர் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வில்லியம் பெண்டிங் பிரபு, இன்னொருத்தர் பேர் என்னென்னா டல்ஹவுசி. இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள். ஸோ சார் வாரன் காஸ்டிங் ஓகே சார், ஒரு நல்ல விஷயம் பண்ணார் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு ரொம்ப மிக முக்கியமான ஒருத்தர். அப்போ வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்ஹவுசி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? எஸ். ஸோ வில்லியம் பெண்டிங் அப்படி என்னத்தை பண்ணார்? வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வருஷம்னா 1828 1835. இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1833 பட்டய சட்டம், சார்ட்டர்ட் ஆக்ட். இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் தலைமை ஆளுநர் போஸ்ட் உருவாக்கப்பட்டது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சார் இருந்துச்சுன்னா, வங்காளத்தின் தலைமை ஆளுநர் போஸ்ட் உருவாக்கப்பட்டது. அப்போ வங்காளத்தின் தலைமை ஆளுநர் போஸ்ட் எந்த சட்டம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் தலைமை ஆளுநர் போஸ்ட் வந்திருக்கும். வங்காளத்தின் தலைமை ஆளுநர் போஸ்ட், அது இந்தியாவின் தலைமை ஆளுநர் போஸ்ட்டாக மாறினது பட்டய சட்டம் 1833. இதன் அடிப்படையில் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் என அன்புடன் அழைக்கப்படுபவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, முற்போக்கு சிந்தனையாளர். அதன சார் முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னா, பெண் சிசு கொலை, சதி ஒழிப்பு, இதெல்லாம் ஒழித்தவர் இவர் தான். ஓகேங்களா? ஒரு முற்போக்கு சிந்தனையாளராகவே இவர் இருந்தார். இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக திகழ்ந்தார். சரி சார், இவர் கொண்டு வந்த சீர்திருத்தம் ஃபஸ்ட்டு என்ன சார்? ஃபஸ்ட்டு வந்தோன்னே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வட்டார மொழியில் நீதித்துறை இயங்கணும்னு நினச்சார். அதனால் கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதாவது ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கும் இல்லையா கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதுக்கெல்லாம் வட்டார மொழியை உருவாக்க சொன்னார். நீதித்துறையில் வட்டார மொழியில் வழக்கு நடைபெறும். அதே நேரத்தில் காரன் வாலிஸ் கொண்டு வந்த மேல் மாகாண முறையீடு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கஷ்டப்பட்டு வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் நீதித்துறையை கொண்டு வந்துருப்பார். அதை தூக்கி கலெக்டர்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த கலெக்டர்கிட்ட இருந்தால் அந்த நீதிமன்றத்தை பிடுங்கியிருப்பார் யார்? காரன் வாலிஸு. அதை திரும்பவும் ஹேஸ்டிங் கொடுத்துருப்பாரு. இந்த ஆர்டரில் பார்த்தா காரன் வாலிஸு ஒவ்வொரு மாகாண மேல் நீதிமன்றங்களும் ஒரு 4 இடத்துல கொண்டு வந்திருப்பார். சென்னை, கொல்கத்தா, டாக்கா, ஆமாம், ஒரு 4 இடத்துல கொடுத்துருப்பாரு. அந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய மேல் மாகாண நீதிமன்றத்தை இவர் ஒழிச்சிருப்பார். யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்போ மாகாணங்களில் செயல்படக்கூடிய மேல்முறையீடுனால எங்கே இருக்கும்? ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒரு 4 இடத்துல ஓப்பன் பண்ணார். சரிங்களா? பாட்னா, அந்த இடம்லாம் டாக்கா, பாட்னா, சென்னை, சென்னை, ஆமாம், கல்கத்தா, அந்த 4 இடத்துல உருவாக்கியிருப்பார். காரன் வாலிஸில் பாருங்கள், அந்த நீதிமன்றங்களை இவர் ஒழிச்சிருப்பார். வட்டார மொழியில் கீழ்நிலை நீதிமன்றங்கள், அப்போ உயர்மட்ட நீதிமன்றங்கள் பாரசீகத்தில் இருந்துச்சு, அதை ஆங்கிலத்துக்கு மாற்றினார். நல்லா கவனிச்சுக்கணும். நீதிமன்றங்களில் இவர் மாகாண மேல்முறை நீதிமன்றங்களை ஒழிச்சிட்டாரு. வட்டார மொழியில் நீதித்துறை கொண்டு வந்தார். கீழ்நிலை நீதிமன்றங்களை, உயர்மட்ட நீதிமன்றங்களை, பாரசீகம் இருந்துச்சு, அதை இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்தில் ஆங்கிலமாக மாற்றப்பட்டது லாங்குவேஜ். இது இல்லாமல் அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த காரன் வாலிஸ் என்ன பண்ணார்னா, இந்த நான் செல்வாக்கை பெருக்கிறேன் பாருன்னு நான் அப்போயே சொல்லியிருந்தேன். பற்றாக்குறையை சரி பண்ணுறேன்னு 10,000 பேர் இருக்க வேலை பார்க்க இடத்த அதை 7,000 மாற்றி 3,000 பேரை வீட்டுக்கு அனுப்பி அந்த 7,000 பேருக்கு அதிகமான பழுவை கொடுத்தார். அந்த அதிகமான பழு கொடுத்ததுனால இராணுவ வீரர்களுக்கு இரட்டைப்படி சம்பளங்கிறது ஒரு விஷயத்தை உருவாக்கினார். அப்போ தான் அவன் நல்லா வேலை பார்ப்பான். யார் பண்ண வேலை? காரன் வாலிஸ் பண்ண வேலை.
அந்த இரட்டைப்படை சம்பளம், அதாவது டபுள் போனஸ், டபுள் இன்க்ரிமெண்ட், இதனால கஜானா காலியானுச்சு இவர் வர்றப்ப. அப்போ அந்த இராணுவ வீரர்களுக்கு, இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இரட்டைப்படை சம்பளத்தை ஒழிச்சாரு. இதனால காலியாக இருந்த கஜானா 1.5 மில்லியன் 1.5 மில்லியன் வந்து சேமிச்சார். யார்? வில்லியம் பெண்டிங். இவர் தான் கொண்டு வந்த சீர்திருத்தம், அதாவது மற்ற சீர்திருத்தம். இது இல்லாமல் சமூக சீர்திருத்தம் அப்படின்னா 2 விஷயம் எங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வில்லியம் பெண்டிங்னாலே இது வரைக்கும் நம்ம சிறப்பாக சொல்கிறது அந்த 2 விஷயந்தான். ஒன்று சதி ஒழிப்பு, 2 பெண் சிசு கொலை. சதி ஒழிப்பு 1829, இது விதிமுறை 17 அப்படிங்கிற சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தார். அப்போதைக்கு சதி ஒழிப்புங்கிறது வங்காளத்தில் கிட்டத்தட்ட 800 நிகழ்வு. சதி ஒழிப்புன்னா தெரியுமில்ல, புருஷன் செத்து போனால் பொண்டாட்டியும் செத்து தான் போகணும், தள்ளி விட்டு இவங்களே கொன்றுவானவ. ஸோ அப்போ அதை ஒழிச்சார். அப்போ சமூகம், அதான் சொல்கிறேனே, விடுதலை போராட்டம் ஒரு சைடு இருக்கும்போது சமூக போராட்டம் ஒரு சைடு நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ 1829 விதிமுறை 17ங்கிறத உருவாக்குறாரு. ரொம்ப மிக முக்கியம். 1830 பம்பாய் மற்றும் சென்னையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மாட்டிக்குவீங்க கொஸ்டின். பம்பாயில் சதி ஒழிப்பு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? 1830 சொல்லணும். பொதுவாக கேட்டால் 1829. பெண் சிசு கொலை. பெண் சிசு கொலைனா தெரியும் உங்களுக்கு, பொண்ணு பிறந்தாலே யாருப்பா சீரு வச்சே சீரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும், கள்ளிப்பாலை கொடுத்து கொன்று விடு கருத்தம்மா, அப்பையிலேருந்து இருந்திருக்கு. அப்போ பெண் சிசு கொலை அது நிறைய இடத்துல இருந்திருக்கு. மிக முக்கியமாக பஞ்சாப்பு, கட்சு, அடுத்து ராஜபுதினம், மாலவம், அப்புறம் வந்து வங்காளத்தில் சவுக்கர் தீவு அப்படிங்கிற இடம். இதெல்லாம் இவர் பண்ண மிக முக்கியமான விஷயங்கள், மறந்துடவே கூடாது. அதே நேரத்தில் கல்விக்கு இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது இவரோட ஆட்சி காலத்தில். மறந்துடவே கூடாது. 1835 தூக்கத்தில் எந்திரிச்சு சொன்னாலும் சொல்லணும். 1835 மெக்காலே கல்விக் கொள்கை. புரியுதா? மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் 1835 இவரோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆங்கில கல்விக் கொள்கை. ஆங்கில கல்விக் கொள்கைனா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் படிக்கிறதில்ல. அப்போதைக்கு எப்படி இருந்துச்சுன்னா குருகுல கல்வி மதம் சார்ந்த கல்விகளாக தான் இருந்துச்சு. அது அறிவியல் சார்ந்த கல்விகளாக, கணிதம் சார்ந்த கல்விகளாக கொண்டு வந்தது தான் இதனுடைய நோக்கம். இப்போ இந்த விஷயம் வரல அப்படின்னா நம்ம இன்னும் புராணம் படிச்சுக்கிட்டு இருப்போம், குருகுல கல்வி சார்ந்து சமயங்கள் சார்ந்த விஷயங்கள் படிச்சுட்டு இருப்போம். அப்போ அறிவியல் சார்ந்த பள்ளிக்கு இது கொண்டு வரது பெரிய விஷயங்க. இது பேசிகிட்டே இருப்போம். மெக்காலே பிரபு கொண்டு வந்தது, மெக்காலே அவர் தான் கொண்டு வந்தார். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் 1835 கொண்டு வரப்பட்டது, மறந்துடவே கூடாது. அதே 1835 தான் ஆட்சி மொழியும் என்னவா மாற்றினாங்க? ஆங்கிலமாக மாற்றினாங்க. நீதிமன்ற மொழியும் ஆங்கிலமாக மாற்றினாங்க. அப்போ நீதிமன்ற மொழி, ஆட்சி மொழி ஆங்கிலமாக மாற்றப்பட்டது. இதுவும் 1835. அதே நேரத்தில் இவர் வந்து கார்ன்வாலிஸ் மாதிரி இல்லை வெல்லஸ்லி மாதிரி பகுதிகளை இணைக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை கிடையாது. வேறு வழி இல்லாமல் இணைச்சிருவோம். இப்போ ஜெயந்தி இல்லைன்னா நரபலி கொடுத்தாங்க, அதனால் ஜெயந்தியை வந்து இணைச்சாகுது. பஞ்சாப்னா நான் சொன்னேன் பெண் சிசு கொலை, அதனால் அதை இணைச்சார். மிக முக்கியமாக மைசூர் கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு மைசூரில், அதனால் ஒரு ஆணையரை போட்டு அந்த பகுதி இணைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம், அந்த ஆணையோட பேர் சர் மார்க் கப்பன். ஏன்னா நம்ம எப்படிங்க முல்லை பெரியார் பென்னிக்விக் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இப்போ நம்ம செலவு வச்சுருக்கோம்ல, அதே போல் சர் மார்க் கப்பன் அவர்களுக்கு இப்போயுமே அங்கே சீரும் சிறப்புமாக அவர் பேர் இன்னும் வந்து புகழ்பெற்று இருக்குது. பெங்களூர்லாம் பூங்காவே இருக்குது. அப்புறம் கட்ச், பஞ்சாப், குடகு,
இந்த மாதிரி பகுதிகள் வந்து இவர் பகுதியில் இணைக்கப்பட்டது. ஜெயந்தி சொல்லிட்டு நரபலியெல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளோ தாங்க வில்லியம் பெண்டிங். வேறு ஒன்றுமே. வில்லியம் பெண்டிங் வந்தாருங்க, சமூக சீர்திருத்தத்துக்கு பேர் போனவருங்க. அவர் தாங்க இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர். வந்தாருங்க, கஜானா காலியாக இருந்துச்சுங்க, இரட்டைப்படை சம்பளத்தை ஒழிச்சாருங்க, 1.5 மில்லியன் சேகரிச்சாருங்க, முடிஞ்சு போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில் வட்டார மொழியை கொண்டு வரணும்னு நினச்சாருங்க. கீழ்நிலை நீதிமன்றங்கள் மேல்நிலை நீதிமன்றங்கள் பாரசீகத்திலேருந்து இங்கிலீஷுக்கு மாற்றினாருங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் மாகாண மேல்முறையீடு கார்ன்வாலிஸ் கொண்டு வந்ததை நீக்கினாருங்க, முடிஞ்சு போச்சு. சமூக சீர்திருத்தம், பெண் சிசு கொலைங்க, சதி ஒழிப்புங்க, சதி 1829ங்க, சென்னை மற்றும் பம்பையில் 1830ங்க, விதிமுறை 17ங்க. இங்கே சொல்ல வேணாம், பஞ்சாபில் சவுக்கர் தீவு அப்படிங்கிற இடத்துல, அப்புறம் வங்காளத்தில் வரிசையாக பார்த்தோம், ஒரு 4 இடம் பார்த்தோம். அந்த இடத்துல பெண் சிசு கொலை நடந்துச்சுங்க. 1835 மெக்காலே கல்விக் கொள்கைங்க, அதுதான் 1835. அப்புறம் ஆட்சி மொழி நீதிமன்ற மொழி ஆங்கிலம் கொண்டு வந்தாருங்க. அப்புறம் 4 பகுதி இணைச்சாருங்க, முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யாரு கடைசியாக இருக்கிறவர் 1857 பெருங்கலகம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நம்ம ஆள் இருப்பார். 1856, சரிங்களா? 1848 டு 1856. அப்போ இங்கே இருந்தவர் தான் நம்ம டல்ஹவுசி பிரபு. மனுஷன் இருக்க தலைமை ஆளுநரையே இளமையானவர் இவர் தான். இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இவர் தான் காரணம்னா அப்போ ரொம்ப கொடுங்கோலான ஆட்சி கொண்டவர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ரயில்வே துறை இவர் தான் கொண்டு வந்தார், தந்தி இவர் தான் கொண்டு வந்தார். என்னடா சொல்கிற? ஆமாம், ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வே துறையின் தந்தை டல்ஹவுசி, தந்தி துறையின் தந்தை டல்ஹவுசி, பொதுப்பணித்துறையின் தந்தை டல்ஹவுசி. அப்போ இவர் கொண்டு வந்த பல விஷயங்கள் தான் இப்பயும் இருக்கிறதுக்கு காரணம். பார்த்தலாமா? எஸ். ஆனால் அதுக்குன்னு பார்த்தா அவர் நல்ல மனுஷனாகவே இருக்க முடியுமா? ஒரு சில விஷயம் தான் பண்ணார். அதனால தான் இங்கே வாரிசு இழப்பு கொள்கைன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இடிய தூக்கி போட்டார். வாரிசு இழப்பு கொள்கை இவருக்கு ஒரு அவப்பெயரே சம்பாரித்து கொடுத்தது. நான் சொல்கிறது புரியுதா? பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? வாரிசு இழப்பு கொள்கை என்றானா அதிலே இருக்கு. ஒரு பகுதியில் ஒரு ஆண்மகன் அரசன் இல்லை என்றால் நாங்கள் அதை இணைச்சிக்குவோம், ஏன்னா உங்களுக்கு வாரிசு இல்லை, பெண்ணெல்லாம் நாங்கள் கருத மாட்டோம், வாரிசு என்றால் ஆண் தான், அதனால் அந்த பகுதியை நாங்கள் இணைச்சிருக்குவோம் அப்படின்னு உதய்பூர், ஜெய்ப்பூர், கிட்டத்தட்ட சதாரா, இந்த கான்செப்ட் தான் பெருங்கலகத்துக்கு ஆணி வேற அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் உருவாக்கின இந்த நவீன இந்தியாவை உருவாக்கியவர் இவர் தான். நவீன இந்தியாவின் தந்தைன்னு கேட்டால் இவர் தான். பிரிட்டிஷ் இதில் நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவரை சொல்லலாம். ஏன்னா மாடர்ன் இந்தியா உருவாக்குறதுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன வேணும்? பொதுப்பணித்துறை, பாலங்கள் கட்டினார். பொதுப்பணித்துறைனா ஒன்றும் இல்லை, பாலங்கள், கால்வாய்கள், கங்கை கால்வாய்கள் பணியிடங்களை சீரமைக்கிறது, பாலம் கட்டுறது, கட்டிடங்கள் கட்டுறது, இதான் பொதுப்பணித்துறை. அந்த பொதுப்பணித்துறை உருவாக்குனவரே இவர் தான். தந்தித்துறை உருவாக்குனவரே இவர் தான். ரயில்வே துறை உருவாக்குனது இவர் தான். அங்கே எப்படி மெக்காலே பிரபு 1835 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம், இங்கே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கார் 1854, ரொம்ப முக்கியம். அங்கே மெக்காலேனா இங்கே உட்ஸ் கல்வி அறிக்கை, உட்ஸ் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அறிவு பெட்டகம், கல்வி அறிவு பெட்டகம்னு சொல்கிறது உட்ஸ் அறிக்கை. ஏன் சார் இது ரொம்ப முக்கியம்? +2, அதாவது நம்ம இந்த ஹையர் செகண்டரி அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே இருந்தால் உருவாகுது. அங்கே எப்படி உருவாக்குறது? 1835. வில்லியம் பெண்டிங்க்கு எப்படி மெக்காலே ரொம்ப முக்கியமோ 1835, டல்ஹவுசி அப்படின்னா 1854 எஜுகேஷனில் ரொம்ப முக்கியம். உட்ஸ் அறிக்கை, உட்ஸ் பேரறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் அறிவு பெட்டகம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இந்த வாரிசு இழப்பு கொள்கைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த துணைப்படை திட்டத்துக்கு கீழே ஒவ்வொருத்தனா சேர்த்தாங்க இல்லையா? அந்த ஆர்டர் கேட்குற மாதிரி வாரிசு இழப்பு கொள்கையில் யார் யார் சேர்ந்தாங்க வருஷத்தை சொல்லுன்னு அடம் பிடிப்பாங்கோ டிஎன்பிஎஸ்சியில். அப்போ வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக எந்தெந்த இது என்னது இணைக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு வந்தவங்க சதாரா. 1848 வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டாரு சார். சதாரா 1849 2 பேர் இருப்பாங்க.
ஜெய்ப்பூர், சாம்பல்பூர். ஓகேவா? அப்போ 1848, 1849, அப்புறம் 1850 இருக்காது, 51 இருக்காது, 1852, 1853, 1854 வரும். கடைசியில் 1856 ஒன்று வரும், அதான் அயோத்தி. அயோத்தி இங்கே 4, 5, 6, 7 நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா? ஷார்ட்கட்டை ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அப்போ தான் எனக்கே ஞாபகம் வரும். சரிங்களா? எஸ் ஃபார் எஸ், எஸ்ஜே, எஸ்ஜே சூர்யா, உதய்பூர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு, அப்புறம் உதய்பூர், அடுத்து ஜெய்ப்பூர்னு நினைக்கிறேன். ஜெய்ப்பூரில் ஒரு ஜாலியான நடிகர், அடுத்து ஜான்சி, அடுத்து நாக்பூர். என்னன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு ஜாலியான நடிகர், லாஸ்ட்ல அயோத்தி. வருஷத்தை மறந்துடாதீங்க, சோழி முடிச்சு போயிடும். அப்போ சதாரா, ஜெய்ப்பூர், இது பூர்னு வரும். ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், ஜெய்ப்பூர், சாம்பல்பூர். இங்கேயும் உதய்பூர். எஸ்ஜே சூர்யா ஒரு ஜாலியான நடிகர், லாஸ்ட்ல அயோத்தி. வருஷம் மறந்துடாதீங்க, 1848 வந்த உடனே கொண்டு வந்துருவார் வாரிசிலப்பு கொள்கை. அப்புறம் இந்த ஜான்சி எல்லாம், இந்த இடம்னா வாரிசிலப்பு கொள்கைங்கிற ஒரே ரீசனுக்காக பெருங்கலகத்தில் மிக முக்கியமான பணி. ஜான்சி ராணி முக்கியம். சரிங்களா? 1852, 53, 54, லாஸ்ட்ல 56 முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. அப்போ இவர் கொண்டு வந்ததில் வாரிசிலப்பு கொள்கை இவளுக்கு அவ பெயரை சம்பாதித்து கொடுத்தது. ஏன்னா இதில் ட்விஸ்ட் என்னன்னா, 40 இது இப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்குமா, அங்கே பண்ண விஷயந்தான் சைடு எஃபெக்டாக மாறுனுச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி விட்டுட்டு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குறதுல பீக்கில் இருந்த வருடம் என்ன தெரியுங்களா? 1852, 1853, 1854. இந்த 3 வருஷம் தான் முக்கியமான வருஷம். இவ்வளோ பண்ணிட்டவர் இவங்க போராட்ட களத்தில் ஈடுபடும் போது அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் தெரியுமா? இவர் தான். இவர் உருவாக்குன சிஸ்டம் தான். ஏன் 1852 தான் நம்மால் என்ன தந்தி முறையை உருவாக்குறாரு. 1853 தான் ரயில்வே துறையை உருவாக்குறாரு. 1854 புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் உருவாக்குன விஷயங்கள் இவர் பயன்பாட்டுக்கு வந்தது. கடைசியில் யாருக்கு பயன்பட்டது? நம்ம ஆளுங்களுக்கு பயன்பட்டது. ஏன்னா இவங்க பெருங்கலகம் மிக பெருசாக வெடிச்சதுக்கு மிக முக்கியமான அப்போதைக்கு இருந்தது என்னன்னா, இந்த தந்தி, அஞ்சல் துறை. 54 அஞ்சல் துறை, இங்கே ரயில்வே துறை, இது தந்தித்துறை. இது 3 உருவாக்கிட்டு சார் போயிடுவார். அதை நம்ம ஆளுங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. மதராசப்பட்டினம் படம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அதுதான். அப்போ போராட்ட களத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை அவரே உருவாக்கி கொடுத்தாரு மக்களுக்கு. ஓகேவா? சரி, அப்போ வரிசையாக சொல்லிடுறேன், இதுலேயே எழுதிட்டேன். 1852 தந்தித்துறையை உருவாக்குறாரு. ஓ சாகன்னசா, அவர் தான் கூடிய ஆணையராக இருந்தார், கண்காணிப்பாளராக இருந்தார். ஓ சாகன்னசா 1852 தந்தித்துறையை உருவாக்குனாரு. பம்பாய், சென்னை, ஒரு 4 இடத்துல உருவாக்கியிருக்குவாங்க. பம்பாய், சென்னை, கொல்கத்தா, இன்னும் ஒரே ஒரு இடம் பேஷ்வா. சரிங்களா? பேஷ்வா. அப்போ அந்த 4 இடம், ஏன்னா மித்த 3 இடம் நமக்கு தெரியும். ஸோ பம்பாய், கொல்கத்தா, சென்னை, பேஷ்வா 4 இடத்துல உருவாக்கிடுவாங்க. தந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு தெரியாது. தந்திங்கிறது தந்தி கம்பங்களை இழுக்கணும், கோடு மாதிரி இருக்கும். சரி, தந்தி அனுப்பிட்டியான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஓரளவு 90s கிட்ஸுக்கு தெரியும், 80ஸ்க்கு கன்ஃபார்ம் தெரியும், 2Kக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தந்தியை ஒழிச்சிட்டாங்க இப்போதைக்கு. கோடு மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுவாங்க. டெத்து, ஆளுநர் மர்கையா, டெத்து, வருகை, பிரைம் மினிஸ்டர் வருகை, இவ்வளோதான். இதுக்கு கம்பிகள் நடணும், அடிக்கல் நாட்டுற மாதிரி நாட்டணும். கிட்டத்தட்ட 400 மைலுன்னு நினைக்கிறேன். 400 மைல்களுக்கு அவங்க என்ன தந்தி கம்பங்களை நட்டாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுவாங்க, முக்கியமான தகவல், ஹெட்லைன்ஸ் மட்டும். அப்போ தந்தித்துறையை உருவாக்குனார். தந்தித்துறையின் தந்தை அவர் தான். அப்புறம் ரயில்வே துறை 1853 ரயில்வே துறையை உருவாக்கியிருக்கார். ஆனால் இவர் இங்கிலாந்தில் 1825 தான் முதன்முறையாக உலகத்தின் முதல் ரயில் பாதை 1835 இங்கிலாந்து, அங்கே அவர் பணியாற்றிருப்பார். 25 1825
எழுதும்போது கரெக்டாக எழுதிட்டு 1825. 1825 தந்தித்துறையை ரயில்வே துறையில் இவர் பணியாற்றியிருப்பார். இங்கே வந்து நம்ம ஆள் ரயில்வே துறையை உருவாக்கணும்னு சொன்னோன்னே பாராளுமன்றத்துலேருந்து எவனுமே சப்போர்ட் இல்லை. ஏண்டா சும்மாவா தண்டவாளத்துலேருந்து இந்தியா முழுக்க போடணுங்கிறியே, எவ்வளோ செலவாகும் தெரியுமா? எவன் காசு எவன் கொடுப்பான்? அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது. உடனே அவர் என்ன பண்ணார், எல்லார்ட்டையும் வணிகர்கள்ட்ட காசு கேட்குறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்புக்கு 54% நாங்கள் வட்டி கொடுக்குறோன்னாரு. இன்வெஸ்டரை அழைச்சார். அதன் மூலமாக ரயில்வே துறையை உருவாக்குறார். அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் இப்போ இருக்குது. நம்ம ஆளுங்கள்லாம் உருவாக்கலை, உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி. அப்போ ரயில்வே துறையை உருவாக்கியவர் இவர் தான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே இது கேட்பாங்கங்க, கேட்டு தொலைஞ்சிருவாங்கங்க. ஐயோ, 53, 54, 56. 53 தான் ஃபஸ்ட்டு. மும்பை டு தானே. ஓகேவா? மும்பை டு தானே. அடுத்து கல்கத்தா டு ராணிகட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். கல்கத்தா டு ராணிகட்ச். அடுத்து சென்னை டு அரக்கோணம். எழுத்து புரியலையா? கேட்குதுல, எழுதிக்கங்க. மும்பை டு தானே 1853 எழுதிக்கங்க. 1854 கல்கத்தா டு ராணிகட்ச். 1856 சென்னை டு அரக்கோணம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அப்போ தான் பார்த்தோமே, என்னது? அஞ்சல் தலை. அஞ்சல் தலை என்ன? இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அஞ்சல் தலைன்னா இங்கிலாந்து லெட்டர் பார்த்துருப்பீங்களா? இங்கிலாந்து லெட்டருக்கு முன்னாடி, இங்கிலாந்து லெட்டர் அப்புறம் தான் வந்துச்சு. எப்படி சொல்கிறது, அட்டைன்னு சொல்லுவாங்க, அஞ்சலக அட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு அட்டை மாதிரி இருக்கும். நான்லாம் படிக்கும்போது எங்கள் தாத்தா எனக்கு எழுதுவார், அட்டை தான், இங்கே தான் அட்ரஸ் இருக்கும். இதை திருப்பினா இப்படி ஒரு ஃபுல்லாக இருக்கும், ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அப்புறம் அரையணா. இந்த அஞ்சல்லாம் அஞ்சலக சட்டம்னு சொல்லி உருவாக்குறாங்க. 1854 அஞ்சலக சட்டம் உருவாக்கப்பட்டது. அரையணா அஞ்சல் இது உருவாக்கப்பட்டது, ரொம்ப முக்கியம். அப்போ இதுவும் யார் தந்தை? டல்கௌசி தான். இதுவும் பயன்பட்டுச்சு. கோடு வேடெல்லாம் அனுப்பி விட்ருக்கானுங்க, நம்மளுக்கு புரியாது. சரி, சந்தோஷம். அப்போ 1854 சொல்லியாச்சு. அதே நேரத்தில் 1854 இன்னொன்று சொன்னேனே, உட்சரிக்கை, அதையும் மறந்துடவே கூடாது. 1800 புரியுதா? அது 54 உட்சரிக்கை. கடைசியாக 1857 பெருங்கழகம் நடந்த வருடத்தில் 3 இடத்துல பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறாரு. சென்னை, பம்பாய், கொல்கத்தா. 1857 புரியுதானே? சென்னை, பம்பாய், கொல்கத்தா. ஓகேவா? முடிஞ்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு. அப்புறம் 1854 பொதுப்பணித்துறையை உருவாக்கினார். பொதுப்பணித்துறைனா என்ன? கால்வாய், கங்கையோட கால்வாய் பணிகள், பாலங்கள், கட்டிடங்கள், இதெல்லாம் உருவாக்குனார் 1854. ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ரீகால் பண்ணி விட்டுறலாமா? இப்போ டல்கௌசி பண்ணதை தான் இப்போ நம்ம ரீகால் பண்ணணும். டல்கௌசி என்ன சார் பண்ணார்? டல்கௌசி தான் இளைய வயதுடையவர் சார். அங்கே ரயில்வே துறையில் வேலை பார்த்தார் சார். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு ரயில்வே துறை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார் சார். 1852 ஒரு வருஷம் சார். 1853 சார். 1854 சார். இது 3 வருடமும் ரொம்ப முக்கியம் சார். 1852 சார் தந்தி சார். 1853 ரயில்வே சார். ரயில்வேனா 1853 மும்பை டு தானே. 1854 ஓகேங்களா? ராணிகட்ச் மறந்துடக்கூடாது. பம்பை டு ராணிகட்ச் தானே? ஓகே. 1856 சென்னை டு அரக்கோணம். முடிஞ்சு சார். 1854 சொல்லியா சார் பொதுப்பணித்துறை உருவாக்குறாரு சார். 1854 சார் உட்ஸ் பேர் இருக்கு சார். முடிஞ்சு போச்சு சார். அதில் எஸ்ஜே சூர்யா ஒரு என்ன ஜாலியான நடிகர் சார். சாதாரா முடிஞ்சு போச்சு சார். அவ்வளோதான். இதுதான் பார்த்தோம், கொஞ்சம் பெருசாக பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இளைய வயதுடையவர், தந்தித்துறையின் தந்தை, பொதுப்பணித்துறையின் தந்தை, ஆட்சிப்பணித்துறையின் தந்தை கார்ன்வாலிஸ். ஆட்சிப்பணித்துறையின் தந்தை கார்ன்வாலிஸ், பொதுப்பணித்துறையின் தந்தை டல்கௌசி. இளைய வயதுடையவர் இவர் தான். ரயில்வே துறையின் இவர் தான். முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்பம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்ல, இனிமே போர்டு வகுப்புகள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இனிமேல் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையானதாக என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 50 கொஸ்டின் இருக்கு இல்லையா, கொஸ்டின் மட்டும் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதாவது எந்தெந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர், ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி யார் யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கோ அங்கே மட்டும் கொண்டு போய் சேர்க்கறது சால சிறந்ததுன்னு இந்த முடிவு எடுத்துருக்கோம். அதனால் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் எப்படி வரும்னா, டிஸ்கஷன் வரும், லைவ் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது ஏன் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போகட்டும் அப்படிங்கிறதுனால தான். மற்றபடி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கு வியூஸும் போக மாட்டேங்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு வேணுமோ அதை எடுத்துடலாம். என்ன எதிர்பார்ப்பீங்க? முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எது எது எங்கே இருந்து படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் 100 டேஸ் பிளானா அப்படி தானே சொல்லுவீங்க, 100 டேஸ் பிளான், இதை படித்தால் போதுமானது, இப்படி படித்தா பாஸ் ஆவீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ இனிமேல் 1 by 1 யூடியூப்பில் வரும். நம்ம பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன். டெஸ்ட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும். அந்த டெஸ்ட்டில் 50 கொஸ்டின் எடுக்கிறோமா, அதில் 20 கொஸ்டின் நம்ம யூடியூப்புக்கு வந்துடும். டிஸ்கஷன் பண்ணுவோம். இதுக்கு இது ஆன்சர், இதுக்கு வேணும்னா இதுக்கு ஆன்சர் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? வேறு வழி இல்லை, நம்மளும் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திப்பு உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சாங்க. கார்த்திக், நன்றி, வணக்கம்.